அதாவதுங்க, இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம். எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். ஒரு ஒரு கணவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லை மனைவியோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லை நம்ம குழந்தைங்க நம்ம நினச்சதை செய்யாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரு வீடு கட்ட நினச்சிருப்போம், அது கட்டாமல் பாதியில் நிற்கும். ஒரு வேலை நினச்சிருப்போம், அந்த வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்லை நம்ம செய்கிற தொழிலில் ஒரு வேலையில் ஒரு சிக்கல் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் கரெக்டாக இருந்து நீங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தவங்க தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் கடந்து போகும். ஸோ இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதே கவலை துக்கத்தில் இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்படாமல், சரி ஓகே நம்ம அந்த சூழ்நிலையும் பார்த்துட்டோம், சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்திருக்கோம், இந்த சூழ்நிலை வருதுன்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த லெசன் வாழ்க்கை பாடத்தில் என்ன தெரிஞ்சு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கை மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.